அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாயிழங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஈரோடு மாநகரத்தில் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கைகளை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நாம் வாரம் வாரம் வள்ளலாருடைய கருத்துக்களை கொள்கைகளை படித்தும் கேட்டும் தெரிந்து கொண்டு வருகிறோம். எந்த அளவிற்கு நாம் அதை கடைபிடித்திருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மனதில் பதிய வைக்கிறோம். ஆனால் இது உள்ளே எந்த அளவிற்கு செல்லுகிறது? மனம் என்பது புறத்திலே இருக்கக்கூடியது. அந்த மனதிலே பதிய வைக்கிறோமே தவிர ஜீவனுக்கு போக வேண்டும். உள்ளே ஜீவனுக்கு போகணும், அடுத்தது ஆன்மாவுக்கு போகணும். மனதோடு இருந்தால் அது வேலை செய்யாது, அது புறத்திலே சென்று கொண்டே இருக்கும். மனம் என்பது புறத்தை தேடுவது. அதனால் நாம் எந்த செய்தியை, எந்த கொள்கையை, எதுவாக இருந்தாலுமே மனதில் வைப்பது நிலை பெற்றிருக்காது. அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஞானிகளுமே மனதைத்தான் சொல்லுவாங்க. மனம் என்பது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த கருவி. அந்த கருவியில் பதிய வைத்தால் அந்த கருவி உள்ளே அனுப்பணும், ஜீவனுக்கு அனுப்பணும், ஆன்மாவுக்கு அனுப்பணும். அது அனுப்ப தவறிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை சூனியம். அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவது உடம்பிலே வள்ளல் பெருமான் 4 பகுதிகளாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். அந்த 4 பகுதிகள் தான் இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. அதில் புறத்திலே 2 இருக்கிறது. புறப்புறம் என்பது, புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இந்த 2 தான் இப்போ நமக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. இந்த புறத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருப்பது கருவிகள். இந்த கருவிகள் மூலமாக செயல்படக்கூடியது எல்லாமே உள்ளே போகணும். நல்லது மட்டும் உள்ளே போகணும், கெட்டது போகக்கூடாது. கெட்டது உள்ளே போச்சுன்னா நமக்கு ஆபத்து, நல்லது உள்ளே போச்சுன்னா நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஏனென்றால் வள்ளலாருடைய கொள்கை
உயிரை காப்பாற்றுவது. மற்ற கொள்கையெல்லாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை சொல்லலை. எல்லா மதங்களுமே சமயங்களுமே நமக்கு மரணம் என்பது இயற்கை என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. வள்ளல் பெருமான் தான் மரணம் என்பது செயற்கைன்னு சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒருத்தராக செத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாகாமல் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட பழகினவங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், மெட்ராஸில் சதீஷ் அடிகள் செத்துட்டார். இன்றைக்கி அவருக்கு மரணம் வந்துருச்சு. சுமார் ஒரு 40-50 ஆண்டுகளாக வள்ளலாருடைய கொள்கையில் ஈடுபாடு உள்ளவர். ஆரம்பத்திலே சித்தர்களுடைய வழியில் ஆரம்பத்தில் இருந்தார். அவர் முதல் சித்தர்களுடைய வழியில் இருந்தார். அதுக்கப்புறம் வள்ளலாருடைய கொள்கைக்கு வந்தார். அவர் என்ன பண்ணார், தியானம் யோகம் தவத்தில் ரொம்ப ஆழ்ந்து செயல்பட்டார். சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக மெடிடேஷன் பண்ணுறது, இப்படிலாம் இருந்திருந்து அவரை பார்த்தீங்கன்னா எலும்புதோல்மாக தான் இருப்பார். போன இல்லை 70க்கு மேலே. போன மாதம் அவரை நான் போய் பார்த்துட்டு வந்தேன், பேசிட்டு வந்தேன். அங்கே அருட்ஜோதி டிவி சின்ன காவணத்துக்கு வந்திருந்தாங்க. அவர் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்ற தலைப்பை பற்றி பேசணும். அதெல்லாம் நல்லா பதிவு செய்து வெளியிட்டார்கள். கொண்டு போனோடனே அவர் முதல் போட்டு அவர்கிட்ட காட்டுவாங்க. அவர் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னோடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நல்ல மனிதர். அவர் சென்னையில் அண்ணா ஆலயம், வள்ளலார் தர்மசாலைன்னு வச்சார், அவர் அண்ணா ஆலயம்னு வச்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கார். அப்புறம் அருட்ஜோதி டிவி தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் முடிய போகுது. ஒரு நாளைக்கு அங்கங்கே லிஸ்ட்டு போட்டுருவாங்க. சென்னையில் எந்தெந்த கோயில்கள் எந்தெந்த இடத்துல ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு டெய்லி வேனில் சாப்பாடு செஞ்சு அங்கங்கே சென்டர் பண்ணி அங்கங்கே ஆளுங்க அனுப்பிச்சிடுவாங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார் டெய்லி. இன்றைக்கி வெளியே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அன்னதானம் அவர் செஞ்சிட்ருக்கார். சென்னையில் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவார். அப்புறம் உருப்படி அரிசி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அவங்க வீட்டில் டெய்லி ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சிடணும். மாதமானால் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க போய் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. தேவைப்பட்டவங்க அதுக்கு மேலே அதிகமாகவும் கொடுக்கலாம். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணார். அது வற்றாத அன்னதானமாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்னதானத்திற்கு தான் அங்கே இடம் சிக்கலாக இருக்குது, அதிகமாக சமையல் பண்ண முடியல அப்படின்னு போன மாதம் வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்கள் பையன் அதை பார்த்தான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மனைவியினுடைய பிறந்த நாள். அப்புறம் உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, அப்பா இது மாதிரி இங்கே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா, நான் பார்த்தேன்டா அப்படின்னேன். உடனே சரி அம்மா பிறந்த நாள் வருது, அதுக்காக ஒரு 10,000 ரூபா கொடுத்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னா சென்னையிலேருந்து. சரி கொடுத்துரு அப்படின்ட்டேன். கொடுத்துட்டு மறுபடியும் எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது எப்படி அனுப்புறதுன்னு கேட்டு அவங்க அந்த அம்மா அவருடைய ஒய்ஃபு தான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களை மாதிரி இருக்கிற அன்பர்களால் தான் அப்படி ஓடுதுங்க. ரொம்ப பெருமையாக பேசும். நல்ல நம்மகிட்ட நல்ல அன்பான பழக்கம். அப்புறம் போன 10 நாளைக்கு முன்னாடி தான் 10,000 ரூபா அனுப்பலாம். எதுக்காக சொல்கிறோன்னா, எவ்வளோதான் நம்ம ஜீவகாருண்யம் செய்தாலும் கூட நமக்கு மரணம் வந்து விடுகிறது. ஏன் மரணம் வருது அதை நம்ம ரொம்ப சிந்திக்கணும். ஏன்னா நம்ம சன்மாரிகள் எல்லாருமே ஜீவகாருண்யத்தில் எல்லா சங்கமே சோறு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் யாரும் குறைவில்லை. ஓரளவுக்கு அவர்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னை அறியாமல் விட்டு விடுகிறார்கள்.
சத்து விசாரம்னு அதுக்கு பேர் வச்சார் வள்ளலார். ஜீவகாருண்யம் என்பது ஒரு பகுதி, சத்து விசாரம் என்பது ஒரு பகுதி. இது ரெண்டும் ஒரே ஸ்டாண்டர்டில் போகணும். அந்த ஸ்டாண்டர்டில் போனால் தான் மரணம் தவிர்க்க முடியும். அதனால தான் நமக்கு மரணம் ஏன் வருதுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லை. பட்டினி கிடக்க சொல்ல வள்ளலார். பசி என்பது தானாக நமக்கு நிற்கணும். சத்து விசாரம் நீங்கள் செய்ய செய்ய பசி என்பது பொசிப்பு மாறிடுன்றார். பசி என்பது நமக்கு வராது, அதே நிற்கும். அப்போ தான் நம்ம சாப்பாட்டு நிறுத்தணும். நான் சாப்பிடாத இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா மரணம் கண்டிப்பாக வரும். தியானமயமானால் பொசிப்பு மாறும் அப்படின்னு எழுதுவார் வள்ளலார். அப்போ தியானம்னா என்ன? இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வது. இறைவன் எங்கே இருக்கிறார்? வெளியே போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அதனால தான் வள்ளலார் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறியணும். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு கூட முன்னாடி இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வள்ளலார் இங்கே தெளிவுபடுத்துகிறார். தன்னை அறிகின்ற பொழுது நமக்கு என்ன வரும்? இன்பம் வரணும். தன்னை அறிகிறதுனால துன்பம் வரக்கூடாது. அதனால தான் தன்னை அறிந்து இன்பம் வரணும். ஒவ்வொரு நாளும் தன்னை அறிகின்ற பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை வாழ வைக்கும். அந்த மகிழ்ச்சி வரும்போது துன்பத்துக்கு அங்கே வேலை இருக்காது. ஏன்னா நமக்கு மகிழ்ச்சி ஒரு புறம் வந்துச்சுன்னா அடுத்தது அதை விட அதிகமாக துன்பம் நம்மளை அட்டாக் பண்ணுது. அப்போ மகிழ்ச்சி குறைவாகவும் துன்பம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம டேலி பண்ணுறதுக்கு தெரியல. அதை எப்படி வியாபாரத்தில் டேலி பண்ணுறோமில்ல, எவ்வளோ விற்று இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பேங்க் அனுப்பிச்சிருக்கிறோம், எவ்வளோ பணம் ஸ்டாக் இருக்குது, மீதி எவ்வளோ இருக்குது, டேலி பண்ணுறோம். கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப டேலி பண்ணி பழகிட்டோம். ஆனால் நம்மளுடைய ஆன்மாவையும் டேலி பண்ணுறதுக்கு நம்ம பழகலை. ஒரு நாளைக்கு நம்ம ஆன்மாக்கிட்ட எவ்வளோ தொடர்பு வச்சுருக்கோம், அது நமக்கு என்னென்ன சக்தியை கொடுத்துருக்குது, ஆற்றலை கொடுத்துருக்குது, என்ன விளக்கத்தை கொடுத்துருக்குது, என்ன அறிவு தெளிவை கொடுத்துருக்குது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுதான் விசாரம். இந்த விசாரம் என்பது இடைவிடாது நம்மளுடைய ஆன்மாவை தொடர்பு கொள்வது. ஜெகநாத் ஐயா போன வாரமே ஃபோன் பண்ணார். ஐயா நீங்கள் இந்த வாரம் வரீங்களா? நான் வரேன் அப்படின்னார். ஐயா எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த வாரம் வர முடியாதுன்னு. சரி அப்படின்ட்டு நான் சரி அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவேன்னே. அவருக்கு எண்ணங்கள் பூரா உடம்பு சரியில்லை. இப்போ 6 மாதம் ஆகிடுக்குமா? 6 மாதம் ஆகிடுச்சு. அவர் ஞாபகமெல்லாம் எங்கள் சங்கத்து மேலே தான் இருக்குது. எப்போ போகணுன்ற அந்த உணர்விலே இருக்கிறார். அவர் இன்றைக்கி வருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி வரணுன்னே வந்துட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஈடுபாடு அதிகம் இருக்கணும். அவர் இப்போது செத்து பிழைச்சவர். அவருடைய உடலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு திடீரென்று ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது சகோதரி பார்த்து ஹாஸ்பிட்டலில் அழுதாங்க. நான் வள்ளலாரை இவ்வளவு காலமாக நான் வணங்கி கொண்டு வருகிறேன், படித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது வள்ளலாருடைய குற்றம் தானே தவிர என்னுடைய குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் எங்கள் சங்கம் தான் போனப்போ. பயப்படாதீங்க, வள்ளல் பெருமான் நம்பிட்டீங்கள, அருட்பெருஞ்சோதி நம்புறீங்களே, கண்டிப்பாக அது ஆபத்து வராது, பயப்படாத இருங்களே இப்படின்னு ஒரு தைரியம் சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி அவருக்கு இன்றைக்கி உட்காந்துட்டார். அப்போது நம்ம இடைவிடாது இறைவனிடத்திலே தொடர்பு வைக்கின்ற பொழுது நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு. வேறு எந்த தெய்வமே உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்காது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குவார். அதனால தான் வள்ளலார் உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக, செயலெல்லாம் விடுகன செப்பிய சிவன். உயிரெல்லாம் பொதுவில் ஒரு திருநடம் புரியும் திரு பொது என அறிந்தேன் அப்படின்வார். எல்லா உயிர்களிலும் யார் இருக்காரு? இறைவன் இருக்கிறார். ஆமாம், உயிர்ப்பிணி அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். அப்போ உடற்பிணியும் உயிர்ப்பிணியை யார் காப்பாற்றுறார்களோ அவர்களுக்கு ஜீவன், அந்த உயிர் பாதுகாக்கப்படும்.
உயிர் பாதுகாத்தாவே உடம்பு அழியாது. உயிர் பிணிங்கிறது தான் மரணம். ஆமாம். அப்போ அந்த உயிர் பிணி என்பது ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு அதுக்கு ஒத்துட்டு போயிடும். அதனால தான் அதுக்கு வள்ளலார் வச்ச பேர் ஜீவ ஒழுக்குன்னு வச்சார். ஜீவன்னா என்ன? உயிர். உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கத்துக்கு தான் ஜீவ ஒழுக்குன்னு பேர் வச்சார். ஜீவகாருண்ய ஒழுக்குன்னா அதுக்கு என்ன பேர்? சோறு போடுறது மட்டும் அதில் இல்லை, அதில் வார்த்தை. உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கம். காருண்யம்னா காப்பாற்றுவது. ஜீவனை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கம் நமக்கு வேணும். அதனால தான் அந்த டைட்டில் அழகாக போட்டார், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ அந்த ஜீவகாருண்யத்தில் என்ன இருக்குது? 4 பிரிவுகள் இருக்குது. இந்த காருண்யம் நம்ம செய்ய செய்ய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 4 பிரிவுகள் பாதுகாக்கப்படும். முதல் உடல், அதான் இந்திரியங்கள், புறக்கருவிகள், அதை பாதுகாக்கப்படுது. கரணங்கள் பாதுகாக்கப்படுது. அடுத்தது ஜீவன் பாதுகாக்கப்படுது. 4வது ஆன்மாவும் பாதுகாக்கப்படுது. ஆன்மா பாதுகாத்துட்டா உடம்பு விட்டு ஆன்மா போகாது. உடம்பு, இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன் 3ம் பழுதடைஞ்சால் ஆன்மா உயிரை கூட்டுவோம். இனிமேல் நீ அங்கே இயங்கிறதுக்கு லாக்கில்ல வா அப்படின்னு கூப்பிட்டுக்கும். ஏன்னா ஆன்மாவிலிருந்து தான் உயிர் வெளியே வருது. மறுபடியும் ஆன்மாவில் போய் அடக்கம் கொள்கிறது. உயிர் போகும்போது எங்கே போகுது? உயிர் நம்ம உடம்பு மரணம் வரும்போது உயிர் வெளியே போகிறதில்லை, ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. அதனால தான் உயிர் அடக்கம் அப்படின்னு சொல்லும். உயிர் வெளியே எங்கேயும் போகாது, ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. அப்போ அந்த ஆன்மா கூட தான் உயிர் வெளியே போகும். அடுத்த பிறவிக்கு போகும்போது ஆன்மாவும் அது உள்ளே இருக்கும், உயிரும் 2 வெளியே போகும். அப்போ வெளியே போகும்போது என்ன ஆகுது? எது எது பதிவாக இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையில், நீங்கள் செய்தது, செய்து கொண்டிருந்தது, பேசியது, மற்றவர்களுக்கு நன்மை செய்தது, தீமை செய்தது, எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆன ஒரு பாடு தான் அடுத்தது உங்களுக்கு பிறவி கிடைக்கும்போது அதுக்கு என்ன பதிவோ அந்த பதிவு தகுந்த பிறவி கிடைக்கும். இப்போ இந்த வீட்டில் இருக்கிறீங்க, மறுபடியும் வேறு வீட்டுக்கு போகிறீங்க, அவ்வளோதான். அந்த வீடு இப்போ இருந்த வீடு நல்ல வீடா கெட்ட வீடான்னு நமக்கு தெரியும். நல்ல உடம்பா இருந்துச்சுன்னா நல்ல வீடு. அடுத்த வீடு என்ன வீடு வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் வீடு கிடைக்கும். அதனால் நம்ம அடுத்த பிறவிக்கு தயாராக இருந்தாலும் கூட நமக்கு நல்ல பிறவி வரணுன்றதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அசட்டையாக இருந்துட்டிங்கன்னா பிறவியிலே நமக்கு மோசமான பிறவி வந்துட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். அதனால தான் இப்போ எத்தனை பேர் உடல் உறுப்புகள் குறைந்திருக்காங்க இல்லையா? காது இல்லாமல், கை இல்லாமல், எவ்வளோ உடல் பின்னப்பு ஏற்பட்டு பிறக்கிறாங்க. அந்த பிறகு நமக்கு வந்துட்டால் கஷ்டம். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் தேகம் இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற தேகம் அற்புதமான தேகம். இந்த தேகத்தை நீங்கள் பாழ் பண்ணிடாதீங்க. அதனால தான் இந்த தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னார். அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அடுத்த பிறவி என்ன பிறவி வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆமாம். அதனால் நம்ம இந்த பிறவிலேயே நம்மை காப்பாற்றி கொள்வதற்குண்டான முயற்சி எடுக்கணும். இதுக்கு யாரையும் போய் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் தான் தயாராக இருக்கணும். இன்னொருத்தர் நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது. உங்கள் உயிர் உங்கள் கையில் தான். நான் அப்பாவுக்கு சம்பாரித்து வச்சேன், பொண்டாட்டிக்கு சம்பாரித்து வச்சேன், பிள்ளைக்கு சம்பாரித்து வச்சேன், பசங்களுக்கு சம்பாரித்து வச்சேன், அதெல்லாம் பொருள். உங்களுக்கு என்ன சம்பாரிச்சிருக்கிறீங்க? உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியம். ஆனால் உலகினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு சமய மதங்கள்லாம் வினைப்பயன் அப்படின்னு சொன்னாங்க. வினைப்பயன்னா ஆண்டவர் கொடுக்கறது வினைப்பயன் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பதிவாகும். எதை விதைக்கிறோமோ அதுதான் பயிராக வரும். அதுதான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அதனால் நம்ம விதைக்கிற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். அப்போ தான் நல்ல அறுவடையை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் தான் நல்வினை தீவினை எனும் வன்கையிற்றால் ஆட்டுகின்ற தேவதேவி. அவன் நல்வினை தீவினை என்பது எங்கே இருக்குது? இந்த உலகத்தில் இருக்குது. அது உயிர்கள் மூலமாக தான் நமக்கு பதியுது.
யார் ஒருவர் உயிர்களுக்கு துன்பம் செய்கிறீர்களோ, உங்களால் உயிர்கள் மற்ற உயிர்கள் பாதிக்கப்படுகிறதோ, அது தீவினையாக பதிவாகும். உங்களால் மற்ற உயிர்களுக்கு நன்மை எப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மை எல்லாம் நல்வினையாக வந்து பதிவாகும். அதான் தீவினை நல்வினை என்பது வேற ஏதோ நினச்சிக்காதீங்க. உயிருக்கு மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்வது அத்தனையுமே தீவினை தான். அதனால தான் வள்ளலார் வந்து உயிர் கொலை பண்ணாதுங்கன்னு சொன்னார். அதிகமாக பதிவாகிறது அதுதான். உயிர் கொலை பண்ணி புலால் சாப்பிட்டீங்கன்னா தீவினை அதிகமாக பதிவாகும். ஜிர்ன்னு ஏறிடும் 90%. நீங்கள் அதுக்கப்புறம் அதை மறுபடியும் குறைக்கிறதுக்கு படாத பாடு பண்ணணும். அதனால தான் அதில் கையை வச்சார் வள்ளலார். ஆமாம், சுகர் ஏறுற மாதிரி ஏறிடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டுட்டோம், நம்ம தெரிஞ்சவங்களை கூட பக்குவமாக சொல்லி அவர்களை நாம் காப்பாற்ற பார்க்கணும். ஐயா புலால் சாப்பிடாதீங்க, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும், தயவுசெய்து இனிமேல் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு நோய் வராது, குடும்பத்தில் சிக்கல் வராது, நீ விட்டு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லுவது கூட ஒரு ஜீவகாருண்யம். நம்ம சாப்பிடாத இருக்கிறது ஒன்று, மற்றவர்களை நல்லவர்களாக மாற்றுவது. இப்போ என்னுடைய வேலையெல்லாம் அதுதான் அதிகமாக இருக்கும். ஃபேஸ்புக்கிலே ஆகட்டும், வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், ட்விட்டரில் ஆகட்டும், எல்லாருமே அந்த நிலையை தான் ஃபஸ்ட்டு நான் அடிப்படையாக அப்படி சொல்லுவேன். உங்களுக்கு அறிவு விளக்கம் வேண்டும் என்றால், அறிவு விளக்கம் வரும் என்றால் எதனால் வரும்? புலால் மறுத்தால் அறிவு வரும். புலால் மறுக்காத வெளியே அறிவுக்கு வேலையே கொடுக்க முடியாது. அது போய் அறிவை மறைச்சிடும். அது வந்து ஒரு கவ்விக்கும், அறிவை வந்து அப்படியே கவ்விடும், வெளியே வராத அறிவு. அதனால தான் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்குனார். ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பும் அறிவும் தானாக மறையும். ஜீவகாருண்யம் மறைஞ்சால் அறிவும் மறைஞ்சிடும், அன்பும் மறைஞ்சிடும். ஜீவகாருண்யம் விளங்கினால் அறிவும் வளர்ச்சியடையும், அன்பும் வளர்ச்சியடையும். அப்போ அன்பு எப்போ வரும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது தான் வரும். நீங்கள் உதவி செய்யாத அன்பை பெறவே முடியாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மனைவிக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு அன்பு வரும். ஏங்க என்ன வேணுங்க, நேரத்துக்கு சாப்பாடு என்ன செய்யலான்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் அன்பை கொடுக்கலாம், ஏதோ வச்சு இருக்கிறத வச்சு முடிச்சா சாப்பிடுங்க, புரியலாம் போங்க விடுவாங்க. நம்ம ஒரு குடும்பத்திலையுமே நடக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்த வேண்டுமானால் அங்கே என்ன இருக்கணும்? ஜீவகாருண்யம் இருக்கணும். ஜீவகாருண்யம் இருக்கிற இடத்துல அன்பு தானாக வரும். அன்பை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வள்ளலார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார். அப்போ அன்பு என்பது நம்ம ஏதோ அன்பை காட்டணும்னா பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். முதல் நம்மளுடைய மனைவிகிட்ட அன்பு காட்டுங்க, குழந்தைகிட்ட அன்பு காட்டுங்க, பேரம்பேத்திக்கிட்ட அன்பு காட்டுங்க, அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அன்பு காட்டுங்க, அப்போ சமுதாயத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. அன்பு எப்படி காட்ட முடியும்? ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சீங்கன்னா அவங்க அன்பு உங்ககிட்ட வந்துடும். அந்த அன்பு வரும்போது தான் நம்மளுடைய ஆன்மா வந்து அன்பு நிறைந்ததாக மாறும். கடவுள் எல்லா இடத்துலையும் அன்பு காட்டிகிட்டு இருக்கார் இல்லையா? கடவுளுடைய இயற்கை குணம் என்ன? தயவு. தயவுன்னா அன்பு, கொடுப்பல், கொடுக்கறது. கடவுள் தினம் கொடுத்துட்ருக்கார்ல. அவர் படைக்கலாம் நமக்கு எது கிடைக்கும் இந்த உலகத்தில்? கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கார் கடவுள். அதனால தான் இறைவனுடைய இயற்கை குணம் தயவுன்னார் வள்ளலார். ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு. அப்போ தயவை பெற வேண்டாம், நீங்கள் தயவாக இருக்கணும். தயவு தான் டேலி ஆகும். அப்போ அந்த தயவு அதிகரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? அப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி என்றால் என்ன? துன்பம் வராமல் இருப்பதுக்கு பேர் மகிழ்ச்சி. துன்பம் வந்துட்டால் அது மகிழ்ச்சின்னு பேர் கிடையாது இல்லையா? துன்பம் எங்கு இல்லையோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்பது பொருள். துன்பமும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தாவே நமக்கு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வருகின்ற பொழுதுதான் நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் வெளியே வரும். அது வெளியே அருள் வெளியே வராது. அதனால தான் வள்ளலார் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற தலைப்பில் அழகாக போட்டிருப்பார்.
உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்பத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். சாதாரணமாக சொன்னாரா? விரைந்துன்னு வார்த்தை போட்டார். விரைந்து அறிந்து அடைய வேண்டும். ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் நம்ம என்ன பண்ணணும்? காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். எதை? ஆன்ம இன்பத்தை. இன்பம் எது வரணும்? ஆன்ம இன்பம் வரணும். மற்ற இன்பம் மனதில் வர இன்பமெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஜீவ இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஆன்ம இன்பம் கிடைச்சிட்டா உயிருக்கு ஆபத்தில். ஆன்மா இன்பம் அடையணும், அதுதான் ஹெட்டு. அது இன்பம் அடையாது இருக்கின்ற வரையும் உங்களுக்கு மரணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை அழகாக சொல்கிறாரு, அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டி. ஆன்மா லாபம் அடையணும், அந்த லாபத்தினால நமக்கு இன்பம் வருது. ஆன்மா லாபம் இருந்தால் தான் இன்பம் அடைய முடியும். ஆன்மா லாபம் அடையலைன்னா இன்பம் வராது. உங்களுக்கு கடையில் லாபம் வந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி 2 லட்ச ரூபா வியாபாரம் அதிகமாச்சுன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி ஆன்மா நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அடையணும், அது இன்பம் அடையணும். அது இன்பம் அடைகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி தானாக வரும். அப்போ உங்களுடைய உடம்பு உயிர் எல்லாமே ரொம்ப ஸ்டெடியாக இருப்பீங்க. மரண பயன்றது அங்கே வராது. அதனால தான் அதுக்கு தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகைப்படும் என்று தெளிவுபடுத்துகிறார். ஆன்ம இன்ப வாழ்வில் 3 வாழ்வு கூட இருக்கின்றார் உள்ளம். அதுக்கு இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. இந்த 3 வாழ்வும் நம்ம வாழ்ந்தாகணும் மனித பிறப்பில். இந்த 3 வாழ்க்கை நம்ம வாழாமல் மரணத்தை வெல்லவே முடியாது. நீங்கள் அல்பா படிச்சுக்கிட்டே இருந்தால் மரணம் வெல்லலாம்னு பார்க்காதீங்க, வேலையாகாது. சோறு போட்டுக்கிட்டே இருந்தால் மரணம் வெல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வேலையாகாது. ரெண்டும் ஒரே நேரத்தில் சமநிலையில் இருக்கணும். இந்த சமநிலையில் இருந்தால் தான் அங்கே ஆன்ம இன்பம் கிடைக்கும். அந்த ஆன்ம இன்பம் கிடைத்தால்தான் அதுக்குண்டான 3 தேகம் நமக்கு வருதுன்றார். அதுக்குள்ள 3 வாழ்க்கை அதில் இருக்குது. ஆன்ம இன்பத்தில் 3 இன்பம் மிக்ஸாக இருக்குது, கலவையாக இருக்குது. அது இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம். இந்த 3 இன்பமும் 3 வாழ்க்கையாக சொல்கிறார் நமக்கு. இன்பம் வந்தால் என்ன? ஒவ்வொரு இன்பத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றார். அப்போது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என 3 வகை என்று அறிய வேண்டும். இப்போ 3 வாழ்க்கை நமக்கு இந்த மனித பிறவியில் நம்ம வாழ்ந்து ஆகணும். அது வாழவில்லை என்றால் நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் வேஸ்ட். நீங்கள் கடைசியில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் எடுத்து போவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது, இயற்கை சட்டம். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கூட கடைசியில் உங்கள் பையனை கேளுங்க, நான் 1 கோடி ரூபா கொண்டு போகிறேன்ப்பா, கடைசியில் என் கூட அனுப்புங்கன்னா அவங்களும் அனுப்ப மாட்டாங்க, நீங்களும் கொண்டு போக முடியாது, வாங்க முடியாது. அப்போ கரணங்கள் வேலை செய்யாது, இந்திரியங்கள் வேலை செய்யாது. உங்கள் கையில் கொடுத்தா கூட கை வாங்க முடியாது, கை ஜடமாகிடும். நீங்கள் தானே சம்பாரிச்சிங்க, நீங்கள் சம்பாரித்த பொருளை நீங்களே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் எதை எடுத்துகிட்டு போகலாம்? அருளை எடுத்துகிட்டு போகலாம். இறைவன் எங்கே கொண்டாந்து வைக்கிறார்? பொருளை எடுத்து போவதற்கு இறைவன் சட்டத்தில் இடமில்லை. அருளை எடுத்து போவதற்கு, அடுத்து கொண்டு போவதற்கு இறைவன் சட்டத்தில் இடம் உண்டு. எவ்வளோ பெரிய விஷயம்! எல்லாருமே எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்றாங்க இல்லையா? இல்லை, அருளை எடுத்துகிட்டு போகலாம். அருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இறைவன் நமக்கு உரிமை கொடுத்துருக்காரு, அதிகாரம் கொடுத்துருக்காரு. அது எந்த மாயானாலும் சரி, எந்த கத்தாக்களாகவும் தடுத்து நிறுத்த முடியாது. அருளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு கருவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் சொல்லாமல் எந்த தலைவர்களும் அருளை நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பொருளை மட்டும் பிடிச்சிக்கும். ஏன்னா அது பூலோகத்துக்கு சொந்தமானது. பொருள் பஞ்சபூதத்தினுடைய சொந்தமானது, மாயைக்கு சொந்தமானது. அது நமக்கு கொடுக்காது. நீங்கள் சம்பாதிக்கலாம், அனுபவிக்கலாம், மறுபடியும் விட்டுட்டு தான் போகணும். நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அருள் என்பது இறைவன் கொடுப்பது. பொருள் என்பது மாயை கொடுப்பது. மாயை வெளியே கொடுப்பதற்கு, எடுத்துட்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அருள் என்பது இறைவன் கொடுப்பது. இறைவன் கொடுப்பதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து செல்லலாம்.
அந்த அருளை பெறுவதற்குத்தான் மனித தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அருள் பெறாத நீங்கள் வாழ்வதற்கு வாழ்ந்து எந்த பிரயோஜனமே கிடையாது, வேஸ்ட். கடைசியில் வயசாகி பொண்டாட்டி பார்க்கல, பையன் பார்க்கல, பேரன் பேத்தி பார்க்கல, உற்றார் உறவினர் பார்க்கல அப்படின்னு நம்ம எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சா கூட நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. உங்கள்கிட்ட வருமானம் வரல, உங்களுடைய உடம்பு இயங்க முடியலைன்னா, அதுவும் மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது, பெரிய கொடுமையிலையும் கொடுமை. ஆம்பளைங்க, நம்ம ஆம்பளைங்க பொம்பளைங்க நம்ம இல்லாட்டி கூட வாழ்ந்துருவாங்க, ஏதோ ஒரு புள்ள வீட்டில் அங்கங்கே போய். மனைவி இல்லாத நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா கடைசி காலத்தில் நம்ம படக்கூடிய கஷ்டத்திற்கு அளவே கிடையாது. இந்த மருமகளும் கவனிக்க மாட்டாப்புல, மகளும் கவனிக்க மாட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு கை கால் வரல, படுக்கையிலேருந்து எழுந்திருக்க முடியல, மலை ஜலம் வருது, மனைவி தவிர வேறு யாரும் செய்வாங்க? மகளும் செய்ய மாட்டாப்புல, மருமகளும் செய்ய மாட்டாப்புல, பேரம்பேத்திகளும் செய்ய மாட்டாங்க. மனைவி மட்டும்தான் அந்த உரிமை. அதனால் மனைவி இருக்கிறவர்களையும் கணவன் தைரியமாக இருக்கலாம். மனைவிக்கு முன்னாடி நம்ம போயிட்டா பிரச்சனை இல்லை, மனைவிக்கு பின்னாடி நம்ம போனோம்னா சித்திரவதை தான் அனுபவிக்கணும். அது எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் பணம் ஒன்றுமே பண்ணாது. நம்மளை பணம் இருக்கும் பொட்டி நிறைய, பெட்லேருந்து எழுந்து பாத்ரூமுக்கு கொண்டு போனவங்க யார் கொண்டு போவாங்க? அதனால தான் வள்ளலார் சொன்னார், நிறை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறியர் நானிலத்தி. நம்ம என்ன வராமல் இருக்கணும், பயப்படாத இருக்கணும். என்ன வரக்கூடாது? நிறை வரக்கூடாது, திரை வரக்கூடாது, மூப்பு வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. அந்த வாழ்க்கை வாழ்ந்தோடனே எவ்வளோ பற்றியும் கவலை இல்லை. ஒருத்தரை பற்றி நம்ம மகளோ மருமகனோ யாரை பற்றியும் கவலை இல்லை, நம்ம கிங்கு. அதனால தான் வள்ளலார் யாராவது துணை வச்சாரா? அண்ணனோ அம்மாவோ இல்லை உற்றார் உறவினர்களோ யாருடைய துணையாவது தேடினாரை பற்றியா? காரணம் என்ன? தனிக்காட்டு ராஜா அருளை பிடிச்சிட்டார். அதனால தான் சொல்லுவார், படமாட்டேன் இனித்துயரம் படமாட்டேன் பயப்படவும் மாட்டேன் உன் பதத்துணையை பிடித்தேன், விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் விட்டிடவும் மாட்டேன். என்ன தைரியம்! அந்த தைரியம் நமக்கு வரணுங்க. இன்னொருத்தர் உதவி செய்வார்கள் என்று வாழ்வதே நம்மளுடைய அறியாமை. அதனால தான் வள்ளலார் கடைசியில் சித்தி விழாக திருமாடியில் உள்ள நுழைகின்ற பொழுது சொல்றார், புகுந்தருணம் இது. இப்போ நான் உள்ள போக போறேன். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதி. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அப்ப எது துணை? மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. எங்க கொண்டாந்து நமக்கு சொல்றார் பாருங்க, தகுந்ததனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தேன். அப்போ எங்கே நீங்கள் பணியணும்? ஆன்மா கிட்ட பணிய வைக்கணும். 24 மணி நேரமும் உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவில் நீங்கள் தொடர்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீ வெளியே போகும்போது யார் உங்கள் கூட வராங்க? பொண்டாட்டி வருதா, புள்ள வருதா, மனைவி வருதா? யாரும் வரல. உங்கள் கூட இருக்கிற ஆன்மா தான் உங்களை கூட்டிகிட்டு போகுது, உங்களை செயல்பட வைக்குது. எதை செஞ்சாலும் அது இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வெளியே போயிட்டா நம்மளுக்கு பேர் பிணம். அப்போ நம்ம இயக்குவது யாரு? அதனால தான் வள்ளலார் சொன்னார், என்னுள் இருந்து இயக்குகின்றான் இதை கேள்மின் நீவி. தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. இறைவனை நீங்க நினைங்க சார். இறைவனை நினைக்காதிருக்கின்ற வரையில் நமக்கு மரண பயம் வந்து கொண்டே இருக்கும். அதற்காக எந்த இறைவனை நினைக்கிறது? பொய்யான இறைவனை நினைத்தால் பூஜ்யம் கிடைக்கும். அதனாலதான் உண்மை கடவுள்னு பேர் வச்சார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள். அவர் ஒன்னொன்னு ஸ்ட்ராங் பண்ணுவாருங்க. இது உண்மை கடவுள்னா மற்ற கடவுள் என்ன? பொய் கடவுள்.
உண்மை கடவுள் ஒருவர் உண்டே கண்டி, வேற யாரும் கிடையாது. நம்ம எவ்வளவு காலம் படித்திருந்தாலும் நம்முடைய அறிவு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நம்ம பழைய பஞ்சாங்கத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, கோவிச்சுக்குவாங்க. நம்ம குலதெய்வத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட், அத்தனையும் வேஸ்ட். கடைசியில் யாரும் உங்கள் கூட வர மாட்டாங்க, எந்த தெய்வமும் உங்கள் கூட வராது. நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. அது இருந்தால் தானே காப்பாற்றுறதுக்கு. அப்போ இல்லாத தெய்வத்தை இருப்பதென்று நினைப்பது அறியாமை. ஏன் நாம் ஒரு துணிச்சலாக நான் பேசுறதுக்கு காரணம் என்ன? அந்த அளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்காது. எந்த காரணத்தை கொண்டும் வேற ஒரு தெய்வம் இருப்பதாக என் கனவில் கூட நினைக்க மாட்டேன். சந்தேகம் கூட வராது. இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி ஒரு ஆள் இருக்குமா என்ற சந்தேகமெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 20-30 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வள்ளலார் நம்ம கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம் தூக்கி எறியணும். வெண்ணந்தூருக்கு போயிருந்தேன் அன்னைக்கு. ஒரு நம்ம தனபாலுடைய தம்பி கொலை பண்ணிட்டாங்கல்ல போன மாதம். தனபால் இருக்கார்ல, அவருடைய தம்பியை எல்லாம் சேர்ந்து வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு அது கேஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அது எப்படியோ சாமர்த்தியமாக வெண்ணந்தூர் கந்தசாமி, தனபாலும் இன்னும் சன்மார்க்க நண்பர்கள்லாம் சேர்ந்து வெட்டி போட்டவங்களை சன்மார்க்க முறைப்படி புதைச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எக்காரணத்தை கொண்டு எரிக்காதீங்க, புதைக்கிறதுக்கு உண்டான வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டாந்து புதைச்சாச்சு. புதைச்சிட்ட பிறகு அது கருமாதி செய்யணும். இன்றைக்கி 50 நாள் ஆச்சு. கருமாதி தள்ளிக்கிட்டே போச்சு. ஒரு தடவை எனக்கு கேட்பார், ஐயா இந்த வாரம் வச்சுக்கலாமா, அடுத்த வாரம் வச்சுக்கலாமான்னு. ஏன்னா கருமாதி செய்கிறதுக்கு அவங்க சொந்த பந்தங்கள் துடிக்கிறாங்க, சமய மதங்கள் செய்கிற மாதிரி. அவர் தனபால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், கந்தசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், கூட இருக்கிற சன்மார்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ என் டேட்டு எனக்கு அங்கங்கே நான் போயிருந்தால டேட் எனக்கும் கிடைக்கல. அப்புறம் இன்றைக்கி டேட்டை காலையில் போன வாரத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க, இன்றைக்கி நான் வரேன்னே. இன்றைக்கி 50 நாள் ஆச்சு. அந்த சடங்கு இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இன்றைக்கி தான் செஞ்சோம். உதைச்சாச்சு. கருமாதின்னு பண்ணுறாங்கல்ல, இதை எல்லோரும் அது கருமாதி பண்ணணும், தீட்டு இருக்குது, அது இருக்குது, இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் எனக்கு 5 மணிக்கு நான் கிளம்பி போய் 7 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். அப்புறம் போயிட்டு எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு வழிபாடெல்லாம் முடிஞ்சிட்டு பாடு 1 மணி நேரம் அவங்களுக்கு அந்த ஆன்மா என்னவாக இருக்கும், என்ன பிறப்பு எடுக்கின்றதை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி, இந்த சம்பிரதாயங்கள் சாங்கியம் இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் செத்துட்டார், அவர் இப்போ என்ன பிறப்பு எடுப்பார்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்கள் சாங்கியம் பண்ணுறதுனால என்ன லாபம்? அவருக்கு போய் சேருமா? சேராது. அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அன்ன விரயம் செய்யுங்கள். அன்ன விரயம் செய்தால் அவருடைய ஆத்மா ஒரு நல்ல பிறவி கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். அது நேரம் பிறப்பு எடுத்துருக்கும், 50 நாள் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வீட்டில் அதை பண்ணணும் இதை பண்ணலாம் எதையுமே நம்பாதீங்க, செய்யாதீங்க. உங்கள் மகன் ஒரு காதல் பிரச்சனையினால் வெட்டி போட்டாங்க. அப்போ அறியாமல் எந்த அளவுக்கு போகுது பார்த்தீங்களா? அந்த பையன் சன்மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லை, அவங்க அண்ணன் ஈடுபாடு தனபால். அந்த பையன் வளரூர் கூட இன்னும் வரல, சொன்ன பேச்சு கேட்காத ஏதோ ஒரு லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணையும் இன்னொருத்தர் லவ் பண்ணாலாம். 2 பேருக்கு ஒரு போட்டி நீயா நானான்றவால யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு வெட்டி போட்டாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் தான் முயற்சிக்கணும். அறிவு வேணுங்க. ஒன்று காதலிக்கிறியா, பிடிக்கல தூக்கி போட்டு போ, இப்போ உயிர் போயிடுச்சே. இன்னொரு எதிர்ப்பு வருதா, அந்த பொண்ணை கேளு, ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், டூவா எஸ்ஆர் டூ சொல்லுங்க அப்படின்னு கேட்டு, முடியும்னா வச்சுக்க, முடியலன்னா தூக்கி விட்டு போயிட்டே இரு. அப்போ அவங்க காதலிக்கிறான், நீ காதலிச்சு கடைசியில் உன்னுடைய உயிர் போச்சா? அவனும் உள்ளே போயிட்டான். போ
நீ செத்து போயிட்ட, என்னாச்சு? அப்போ அறியாமை என்பது எந்த அளவிற்கு அந்த காம உணர்ச்சி எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா அது? இதைத்தான் வள்ளலார் கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, கொடிய ஒரு அகங்காரம் பொடி பொடி ஆயிற்று. கோபம் காமம் ரெண்டும் வந்து நம்மளை அழிச்சிடும். கோபமும் அழிக்கும், காமமும் அழிக்கும். இது ரெண்டும் ரொம்ப டேஞ்சர்ஸ். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இது ரெண்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காம உட்பகைவன் கோபவன் கொடியன் 6வது வயசில் எழுதுறாரு வள்ளலாருக்கு. அப்போ 6 வயசு. எவ்வளோ பெரிய கொடுமையானதுன்னு பாருங்க, அப்பயே சொல்றாரு. அப்போ இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தாக வருது. அதனால் அந்த பக்கமே திரும்பக்கூடாது. நமக்கு வேணும்னு நீங்கள் இறைவன் நினச்சா அழகான பொண்ணை கொடுப்பாரு, இல்லாட்டி அழகான மாப்பிள்ளை கொடுப்பாரு. அவருக்கு தெரியும் நமக்கு எந்த கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவரை நம்பாத நம்ம மற்றவர்களை நம்புகிறோம், மற்றவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறோம். இறைவனை நம்பிட்டோம்னா நமக்கு தேடி பிடிச்சி அழகாக கொண்டாந்து கொடுப்பார். வள்ளலார் ஜீவகாருண்யத்தில் ஒழுக்கத்தில் எழுதலாம் இல்லையா? ஜீவகாருண்யமே விரதமாக எடுத்துக்கொண்டால் அழகான மனைவி கிடைக்கும். குழந்தை பிறக்கலையா? ஜீவகாருண்யமே விரதமாக இருந்தால் அழகான அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஜீவகாருண்யம் விரதமாக எடுத்துக்கொண்டால் அருமையான அழகான பெண்ணோட திருமணம் பண்ணிக்கலாம். ஜீவகாருண்யமே விரதமாக இருந்தால் எவ்வளவு பட்ட நோய்கள் இருந்தாலும் நீங்கி போயிடும். தீராத வியாதா கூட அது நீங்கி போயிடுன்றார். வேற மந்திரம் மாயமும் தேவையில்லை, மருந்து கூட தேவையில்லைன்றார். அப்போ ஜீவகாருண்யத்துடைய வல்லபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஆற்றல் மிகுந்த மருந்து. உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணை அனைத்தையும் அடர்பர தவிர்க்கும் அருட்சிவ மருந்து. மருந்து எங்கே வச்சிருக்காரு பாருங்க வள்ளலார். உன்னுடைய உடற்பிணியாக இருந்தாலும் உயிர்ப்பிணியாக இருந்தாலும் சுத்தமாக நீக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? அருள் என்ற மருந்துக்கு. அப்போ நீங்கள் ஆன்மாவை தொடர்பு கொண்டால் அங்கிருந்து மருந்து வெளியே வரும். அருள் வந்துட்டால் உடம்புல இருக்கிற எந்த வியாதம் இருந்தாலும் நீங்கி போயிடும். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது அருள். அருளுக்கு எதுவுமே கிட்ட நெருங்காது. வள்ளலாருடைய வாழ்க்கையில் அருள் அவருக்கு முழுமையாற்றோடு என்னாச்சு? நம்ம வெயிலில் வெயிலில் போக முடியுதா? 104 டிகிரி. வள்ளலார் போனார்னா சூரியன் ஒதுங்கி போகும். அவர் மேலே வெயில் படாது. அருள் உடம்பு. காற்று மேலே படாது, பூமி காலில் படாது, தண்ணி அவரை ஒன்றும் பண்ணாது. நம்ம 12 வருஷம் தவம் பண்ணி கடலில் நடக்கிறான்னு சொல்லுவான் கதையில். நடக்கிறதுக்கு பூகம்பமே வந்து அட்டாக் பண்ணால் கூட வள்ளலார் கிட்ட நேரம் அது தனியாக ஒதுங்கி போய்ட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஆமாம், பட்டியலே போட்டார். அருள் பெருகின்ற பொழுது என்ன அவர் உடம்புக்கு இந்த உலகத்தில் அழிக்கக்கூடிய பொருள்னு ஒரு பட்டியை போட்டார். எது எது அழிக்குமா? காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலைக்கருவியாலே, பிறரேற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே. இன்னும் வேற ஏதாவது விஞ்ஞானங்கள் கண்டுபிடிக்கும் இல்லையா? இப்போ வள்ளலார் காலத்து அணுகுண்டுலாம் கிடையாது. அதை பாரு, அப்பயே அவர் பட்டியல் போட்டு வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவரை நீ நினையாதீர் உலகீர் என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. யார்கிட்ட போனால் நமக்கு ஆபத்து வராது? உண்மை கடவுள். அந்த உண்மை கடவுள் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அது வேறு எங்கும் இல்லை, உள்ளொளியாக உடம்புல இருக்கார். அதனால தான் வள்ளலார் ரீதியில் சொல்லுவார், இப்போ இந்த உடம்புல இருக்க எல்லா உடம்புலையும் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆண்டவரோட கலந்து விட்டார். பாண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துலலாம் வள்ளலார் இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ இந்த உடம்பில் இருக்கிறேன். இப்பொழுது சித்தி விழாக திருமாலையே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் கலந்து விட்டார்கள். கடைசி பாட்டு அம்மா பாடுமில்ல, என் சாமி எனது துறை என்னுயர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அடுத்த வரையில் என்ன சொல்றாரு? பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து, அங்கே போடுறார் பாருங்க வார்த்தை, பேருடம்பில் கலந்து உலத்தை பிரியாமல் இருப்பார்.
ஆண்டவர் வேறு வள்ளலார் வேறு அல்ல. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வள்ளலாரை வணங்குவதை விட அருட்பெருஞ்சோதி ஒளி வணங்கிட்டால் அது வள்ளலார் இருக்கார். ஏன்னா வள்ளலார் அருட்பெருஞ்சோதியோட கலந்துட்டார் இல்லையா? பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தை பிரியாமல் இருப்பார். அதனால தன் சாதி உடைய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே தெளிவுபடுத்துறார். மின்சாரும் இடமளவாய் என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. 1 மணி நேரத்தில் நீ புரிஞ்சுக்க விட திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆண்டவர்னாலும் மெர்ஜ் ஆகிட்டோம். அதனால தான் என்னை ஆண்டவர் காட்டி கொடுக்க மாட்டார். இருந்தால் தானே காட்டி கொடுக்குறது. 2 பேரும் கலந்துட்டாங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்தா வள்ளலாரை பார்க்கலாம், வள்ளலாரை பார்த்தா ஆண்டவரை பார்க்கலாம். பார்க்கக்கூடிய கண்ணும் இல்லை, பார்க்கக்கூடிய அருளும் இல்லை. அருள் பெற்றவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதனால தான் கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணுள் கலந்தே இருக்கிறது. எல்லாமே கலத்தல். ஆண்டவர் எப்படி கலந்தார்? கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான். இங்கே போயிட்டார்ல வள்ளலாரு. இப்போ பாப்பா பாடிச்சுல்ல, சன்மார்க்க சங்கத்தின் சிற்றடியே உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவனோடும் கேட்பீர், என் மார்க்கத்தில் என உமக்குள் ஒருவன் என கொள்வீர். அப்போ என்ன பண்ணுமா? எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவீர். யாரை தொழணும்? அருட்பெரு எல்லாம் வல்ல நம்ம இறைவனையே தொழுவி. அடுத்த ஒரு வார்த்தை போடுறாரு, புன்மார்க்கத்தவர் போலே. அப்படின்னா என்ன? இந்த பொய் பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க பாரு, அது மாதிரி புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகழ்வே புந்தி மயக்கடையாதி பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே. தன்னானை என்னானை சார்ந்து அறிந்து இழுமினோ இழக்குன்ட்டார். அப்போ சாரணும். எங்கே சாரணும்? சுத்த சிவம். சுத்த சிவன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த சிவன் நினச்சிக்கிட்டு தான் வள்ளலார் சுத்த சிவன் போட்டார். அந்த சிவம் இல்லை, இங்கே சுத்த சிவன்னா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இன்னொரு பேர், ஒளி. இப்போ நம்ம நிறைய தடுமாற்றம். சிவம் அது கூட இந்த சிவமத்தில் கோளாறு வந்துருன்னு வள்ளலார் அங்கே தெளிவுபடுது. இதுக்கு பேர் சுத்த சிவன் போட்டார். ஏன்னா சமயத்தில் வந்து சுத்த சிவன் வராது, சிவன் தான் வரும். அதை ஃபில்டர் பண்ணுறாருங்க. அதனால் சுத்த சிவம் ஒன்றே. அப்போ வந்து அந்த ஒரு கடவுள் என்பதை எப்பொழுது நம்மளுடைய அறிவு நமக்கு தெளிவாகுதோ அன்னைக்கு உங்களுக்கு கவலையே இருக்காது சார். தைரியம் தானாக வரும். அதனால தான் வள்ளலாரிங்க இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்ற 3 வகையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த 3 வகையான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணோம்? அருள் பெறணும். அருள் பெறுவதற்கு யார்கிட்ட பெறணும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பெறணும். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட அருள் பெருவிட்ட என்ன நமக்கு லாபத்தினுடைய ஒரு பாயிண்ட்டை கொண்டாடுறாரு எனக்கு. சரிப்பா, நான் இன்ப இன்ப வாழ்வுன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்மை இன்ப வாழ்வு என்றால் என்ன கேள்வி போட்டார். இம்மை இன்ப வாழ்வு இன்மை இன்ப வாழ்வாளான்னு மேடையில் சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ இம்மை இன்ப வாழ்வுனா என்ன சார் இல்லையா? அது தெரிஞ்சால் தானே நமக்கு புரியும். அதை சொல்கிறார் பாருங்க. சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். இங்கே என்ன? சிறிய கரணங்கள், சிறிய முயற்சியால், சிறிய தேக கரணங்கள்னார் பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். சரி, அதோட விட்டாரா? அதுக்கு மேல் கொண்டு அவரே விளக்கம் சொல்கிறார். சரி, இம்மை இன்ப லாபம்னா என்ன? வாழ்க்கை சொல்லியாச்சு. அப்போ லாபம் என்ன? மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி. நமக்கு எவ்வளோ அழகாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் பாருங்க. எது? இந்த புவனத்தில்னா இந்த உலகத்தில், தேகத்திலும் நம்ம உடம்புல, கரணங்களிலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தில், புவனத்திலும் வாழ்க்கையில், போகங்களிலும், போகம்னா நம்ம குடும்ப வாழ்க்கை, போகங்களிலும் குறைவின்றி. அது இல்லை, இது இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த நிலையெல்லாம் நமக்கு வராது.
குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய். சொத்து மட்டும் இருந்தால் போதாது, அங்கே என்ன வேணுமா? நல்ல அறிவுடையவர்களாய். அப்படி இருக்கிறவனுக்கு என்ன வராதா? பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல். அவங்களுக்கு இது மாதிரி தடையெல்லாம் வராது. தடைகள் இல்லாமல். தடைகள் என்ன? யார் யார் மதிப்பாங்க நம்மளன்னு போடுறாரு பாருங்க. உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு. புருஷன் மண்டாட்டிக்கு தகராறே வராது. சற்குணம், அந்த சாதாரண மனைவியின் போல வள்ளலாருங்க. சற்குணம் உள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். வாழ்நாள் பூரா அதை அனுபவிக்க சொன்னார பார்த்தீங்களா? சில நாள். ஒரு வார்த்தையிலையும் அருமையான விஷயம் இருக்கும். நம்ம ஆயுசு பூரா கணவன் மனைவி உறவு வச்சுக்க முடியுமா? முடியாது. ஒரு லிமிட். நமக்கு உள்ள அறிவுள்ள குழந்தை பிறக்கிற வழியாக அந்த இன்பம். குழந்தை பெற்றோடனே பாசம் குழந்தை மேலே போயிடும். அப்புறம் உற்றார் உறவினர்கள் மற்றவர்கள் அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுது? ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை பாய்க்கத்து கை கூப்பி வணங்குவான். நல்ல குடும்பமாக, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல அறிவோடு இருக்கிறாங்க, எந்த குறைவும் இல்லை இருக்காங்க, நோய் கிடையாது, நொடி கிடையாது, நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் பார்ப்பவர்கள் நம்மை பார்த்து கைகூப்பி வணங்குவார்கள். அதுக்கு பேர் தான் இம்மை இன்ப வாழ்வு. அப்போது இம்மை இன்பத்தை அடைத்தவருடைய பெருமை என்ன? சரி, வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, அவங்க பெருமை நான் ஒன்று சொல்லணும். அதுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் அன்பு. அவங்ககிட்ட என்னென்ன இருக்குமா? அன்பு, தயவு, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபங்குணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். மற்றவங்க புகழற அளவுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் இம்மை இன்ப வாழ்வு. ஆனால் அப்படி வாழ்கிறதுனாலே கடைசியில் என்ன வரும்? மரணம் வரும். அதுக்கு பேர் இம்மை இன்ப வாழ்வுன்னா சுத்த தேகம் பெற்ற வாழ்வு. இம்மை இன்ப வாழ்வுக்கு என்ன வருதாங்க? தேகம் சுத்தமாக இருக்கும். அதுக்கு பேர் சுத்த தேகம் வரணும். இதுதான் இம்மை இன்ப வாழ்வினுடைய லாபம். இம்மை இன்ப வாழ்வு, இம்மை இன்ப வாழ்க்கையினால் அடையக்கூடிய பெருமை. அப்போ நம்மளை எல்லாருமே அதனால தான் ஆரம்பத்தில் சொல்கிறாரு. 6வது வயசுல அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். அங்கே கொண்டாந்து வைக்கிறார். உன்னை மறவாதிருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அங்கே அந்த 6வது வயசுலேயே நமக்கு அது கீழே வந்து சண்முக தெய்வமணி உன்முக சைவமணின்னு சொன்னாலும் மேலே இருக்கிறத பூரா ஹெட்லைன் பூரா சூப்பராக இருக்கும். கீழே இருக்கிறத அட்ரஸ் பண்ணுறாரு. எந்த இடத்துல இருந்து பாடுறதுக்கு அட்ரஸ் அது. ஆனால் மேலே இருக்கிற வரி எல்லா பாட்டிலையுமே நீ எல்லா தெய்வத்தை பற்றி ஒரு பாட்டு இருந்தாலும் மேலே இருக்கிறது பூரா சுத்த சன்மார்க்கமாக தான் இருக்கும். கீழே இருக்கிற அந்த 2 வரி தான் சாமியை குறிக்கும். எந்த இடத்துல இருந்து பாடுறாலும் அந்த அட்ரஸ் குறிக்கும். அப்போ இம்மை இன்ப வாழ்வனுடைய இது சொல்லிட்டு அடுத்தது மறுமை இன்ப வாழ்வு. இந்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் மறுமை இன்ப வாழ்வுக்கு நீங்கள் போக முடியும். முதல்ல இந்த வாழ்க்கை வாழணும். என்ன இருக்கணுங்க? அன்பு, தயவு, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருது. விடய இன்பம்னா என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை, பொருளாதாரம். நம்ம நியாயமான சம்பாதிக்கிறது, அநியாயமாக சம்பாதிக்காமல் நியாயமாக சம்பாதிக்கிறது. இன்னொருத்தரை வந்து அடித்து பிடுங்காமல் பொய் சொல்லி கொள்ளடிக்காமல் நம்ம நியாயமான முறையில் நம்ம உறுப்புகளை வச்சு சம்பாதிக்கிறது. நமக்கு இறைவன் கைகால உறுப்புகளை கொடுத்துருக்காருல, கரெக்டான லாபம், கரெக்டான வருமானம். அதான் விடைய, இந்த உலகத்தினுடைய விடை இன்பங்களை பெறுவது. ஏன்னா மற்ற நம்ம இன்னொருத்தருடைய பொருள் நம்மகிட்ட வந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் வரும்போது அவன் துன்பப்பட்டு தான் நமக்கு கொடுக்குறான். அது மறைமுகமாக கூட அவன் துன்பப்படாத கூட வரலாம். ஆனால் இறைவனுடைய கணக்குக்கு தப்பாக வரும். நம்ம 10 ரூபாய்க்கு 1 ரூபா லாபம் இங்கே தப்பு இல்லை. 10 ரூபாய்க்கு 10 ரூபா லாபம் வச்சா என்ன வரும்? துன்பம் வரும். ஆனால் கொடுக்குறவன் கொடுத்துருவான். ஆனால் அந்த பணம் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும். இங்கே வந்துருச்சுன்னா
அது சும்மா போகாது, துன்பத்தை கொடுத்துட்டு தான் போகும். அதுக்கு பேர் தான் விடை இன்பம். அடுத்தது என்ன சொல்கிறாரு? மறுமை இன்ப வாழ்வு. மறுமை இன்ப வாழ்வு யாது எனில், உயிர் பிறப்பாகிய பெரிய தேக கரணங்களை பெற்று பெரிய முயற்சியால் பெரிய லட்சியங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். முதல்ல இம்மை இன்ப வாழ்வத்தை முடிச்சுட்டா அடுத்து அதே ஸ்டாண்டர்டுக்கு மறுமை இன்ப வாழ்வுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணோன்னு இங்கே வந்துடுறீங்க. அப்போ மறுமை இன்ப லாபம் எது அப்படின்னா, உயர் பிறப்பை பெற்று இன்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட, முதல் சொன்னோம் இல்லையா, இன்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களை எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். தெளிவாக சொல்லிட்டார். செகண்ட் லாபம் இது, ஃபர்ஸ்ட் லாபம் அது, அதனுடைய தொடர்ச்சி இங்கே செகண்ட் லாபம் வருது. அப்போ மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது? அவங்களுக்கு என்ன குணம் இருக்கும்? முதல்ல என்ன பண்ணார்? அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை. அங்கே ஒரு 7 பொறுப்பை கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் முதல்ல அதை அனுபவிச்சிட்டிங்களே. இங்கே வந்தவர் பாடு என்ன கொடுக்குறாரு? அந்த 7 இதுக்குள்ளேயே இருக்குது. இங்கே வந்தவர் பாடு என்ன வேணும்? 2 தான் இருந்தால் போதுன்ட்டார் மறுமை இன்ப வாழ்வில். எது? அன்பு, தயை. ஏன்னா முன்னாடி அது உள்ளே இருக்குது. நீ இன்ப வாழ்கின்ற போது 7 விதமான குணங்கள் இருக்குது. அதில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தவர் பாடு அதே குணம் உள்ளே இருக்குது. நீ அதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இங்கே என்ன வேணும்? அன்பு, தயை. இது 2 தான் வேணும். அன்பும் தய முதலிய சுபகுணங்களை பெற்று சுத்த விடை இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பலனால் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். இதுக்கு பேர் என்ன? மறுமை இன்ப வாழ்வு. அப்போ மறுமை இன்ப வாழ்வனுடைய லாபம் வாழ்க்கை தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் லாபத்தை அனுபவிச்சிட்டிங்களா, செகண்ட் ஈஸி. நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா +1 +2 அதுக்கப்புறம் காலேஜ் ஈஸியாக வந்துடும். அதனால தான் அந்த 10th முடிகிற வரையும் நெக் ஆஃப் த மொமெண்ட்டு பசங்களுக்கு பெண்ட் எடுத்துருவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கு. அப்போ 3வது இது 2ஐயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 3வது ஈஸி, பேரின்ப லாபம். அப்போ பேரின்ப லாபமாவது என்ன? எல்லா தேகங்களையும் முதலில் சிறிய கரணங்கள் சிறிய தேகன்னார், பெரிய கரணங்கள் பெரிய தேகன்னார். இங்கே என்னன்றாரு? டோட்டலாக எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்ததி விசேஷத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற பூரண இன்ம இயற்கை உண்மை வடிவனராகி. அங்கே 25%, மறுமை இன்ப வாழ்வு 50%, பேரின்ப வாழ்வு 100%. அதான் பூரணம். பூரணம்னா ரவுண்டு, டோட்டல் 100க்கு 100. அப்போ அந்த பூரண இன்பம் என்ன? பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று நீங்கள் பூரணமாயிட்டா ஆண்டவர் பூரணமாக இங்கே வந்துடுறார். அது வெளியும் பூரணம் இங்கே ஆகலைன்னா கடவுள் இங்கே வரமாட்டார். நீங்கள் பூரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் உங்களை தேடி வந்துடுவார். இங்கே பூரணம் ஆயிடுச்சு, சும்மா இருக்க மாட்டார். கடவுள் நம்பர் 1ல் இருக்க, அவனை எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னு வந்துடுவார். அதனால தான் வள்ளலார் சித்தி விளாகத்தில் சொன்னார். இவர் போனாரா? எல்லாமே வருகின்ற தருணம் தான் சொல்லுவார். இப்போ சொல்லி ஐயனருள் வருகிற பாடிச்சில்ல, ஐயனருள் வருகின்ற தருணம் இது தோல் ஐயமில்லை ஐயவேடியானே மெய்யனை ஆட்கொண்ட வித்தகன் எலாவல்ல சித்தன் அடி நொறுக்கிறாருங்க. துய்யன் அருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன் சுகாமுதன் என்னுடைய துரையம் எங்க இருக்க? இவர் போகலையே, அவர் உட்காந்துருக்காரு. வையமிசை திருக்கோயில் அலங்கரிவின் விரைந்தே மணியாலும் பொன்னாலும் மலராலும் இயந்தே தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த பேரின்ப வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இந்த நிலைப்பெல்லாம் வந்துடும். இறைவன் உங்களை தேடி வந்துடுறார். அதை தாங்க தெளிவாக சொன்னார். பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற அனுபவிக்கின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள், அழகாக சொல்லிட்டாரு. இதுக்கு நமக்கு என்ன தேவை? பேரின்ப லாபம் எது அப்படின்னா யாவும் தாமாய் விளங்குவது. இப்போ எப்படி வள்ளலார் எல்லாமா இருக்கார் இல்லையா? இப்போ நான் இந்த உடம்புல இருக்கிறேன், நீ எல்லா உடம்புல இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே நம்மளுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சொந்தம் வந்துடும், உரிமை. அதனால தான் என் உரிமை நாயகனேன்னாரு.
அந்த உரிமை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ பேரின்ப நலத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டில் அப்போ தான் மாறுதிங்க. தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூதகாரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி 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 இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன்வடிவமாக தோற்றல் மாத்திரமின்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரணிய தேகத்தையும் முதல் சொன்னார்ல, முதல் சுத்த தேகம், அதுக்கப்புறம் சுத்த பிரணவ தேகம். அதில் சுத்த தேகம் இங்கே வரும்போது சுத்த பிரணவ தேகம் பிரிக்கலாங்க. அந்த கடவுளை கண்டினியூ பண்ணுறாருங்க. சுத்த தேகன்னு பிரணவ தேகன்னு போடுறாருல, சுத்த பிரணவன்னு இங்கே கொண்டு வர்றாரு. அப்போ சுத்தம் இதில் அடங்கிடுச்சு, அதை பிரிச்சுட்டு வர்றதில்லை, அதை கூட்டிகிட்டு வர்றது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, சுத்த தேகத்தையும் பொன்வடிவாக தோற்றல் மாத்திரமே என்று ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான சேகத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். வெரி சிம்பிள், நேராச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒன்று அடைந்தவருடைய பெருமை என்னன்றதை எழுதியிருக்காரு. நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் விரயம் செய்யாமல், நாம் பிறந்தது சாதாரணமானதல்ல. இந்த மறுபடியும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த தேகம் கிடைப்பது உண்மை அல்ல. அதனால தான் இத்தேகத்தை நித்திய தேகம் ஆக்கிங்கன்னு அது. ஆனால் நித்திய தேகம் ஆகிக்கிட்டால் கூட நம்ம அடுத்த பிறவிக்காக தயாராக இருக்கணும் இல்லை. மனித தேகத்துக்கு 7 பிறவி என்று சொல்கிறார் வள்ளலார். ஒவ்வொருக்கும் 7 பிறவி. நமக்கு 7 ப்ரமோஷன் பர்த் இருக்குது. மனித பிறவியில் 7 பிறப்புக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த 7 பிறப்புக்குள்ளே நம்ம மரணமில்லா பெருவாழ் வாழணும். இந்த 7ல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும், கீழ்பிறப்புக்கு தள்ளப்படும். எல்லா உயிரினங்களுக்கும் 7 பிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பிறப்பு கிடைக்கலன்னா நீங்கள் சன்மார்க்கத்திலிருந்து விட்டியாக போயிடுவீங்க இல்லையா. அதுக்காக மறுபடியும் மனித தேகம் கொடுக்கப்படும். இது மாதிரி 7 தேகம் நம்ம கொடுக்கப்படும். இந்த 7 தேகத்துக்குள்ளே நம்ம சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தினுடைய டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா மரணமில்லாத பெருவாழ்வு. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கீழே போயிடுவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்ல தேகம் தான் உங்களுக்குலாம். நமக்கு நல்ல தேகம், அடுத்தாலும் மனித பிறவு உண்டு. இதில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த சுத்த தேகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். சுத்த தேகத்துக்கு முயற்சி பண்ணிட்டாவே, ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டிங்கனாவே அஜாக்கரினால் மறந்த வளர்ந்த. அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இறந்தவரை எடுத்திடும்போது அகற்றுகின்ற உலகில் இரவாத பெருமரணி ஏறடைய மாட்டேன், மறந்திருந்தில் பிரி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டீர், சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கால் தெரிந்து வம்மின் இங்கே. அப்போ தான் ஸ்ட்ராங் பண்ணுறார் நமக்கு. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தினர். இந்த பிறப்பில் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததை பார்த்துக்கலான்னா நம்ம தோல்வி அடைகிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு செய்தி, நாங்கள் சென்னைக்கே குடி போகிறோம். வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதனால் நாங்கள் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு சென்னையில் கூட இருக்கிறோம். அதனால் சரி இன்றைக்கி சொல்லிடலாம் உங்ககிட்ட அப்படின்றதுக்காக வருவேன். எங்கேருந்து எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி அவ்வளோதான். இப்போ சென்னைக்கு போகிறோம் அங்கே மீட்டிங்க்கு, அதே மாதிரி சென்னையில் எல்லா இடத்துக்கும் போக வருவோம். நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வீடெல்லாம் பார்த்தாச்சு. இந்த மாதத்துக்குள்ளே வெக்கெட் பண்ணி கிளம்பிடுவோம். அதனால் எனக்கு வடலூருக்கு, மெட்ராஸுக்கு வடலூருக்கு நமக்கு ரொம்ப ஈஸி தான், பிரச்சனை இல்லை. இங்கேயாவது கூட்டத்தில் நினைச்சிக்கிட்டு போகணும், அங்கே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு ஈஸியாக எப்பயும் போல் நான் வந்துடுவோம், போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மதுரை வாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில். அதனால் வீடெல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே கிளம்பிடும். வீடும் நாங்கள் வாடகைக்கு விட்டோம், குடியிருக்கிற வீடும். உடனே வந்துட்டாங்க அதுக்கும் ஆளும். அதனால் இந்த மாதம் சின்னவன் பெரியவன் தான் இங்கே இருக்கிறான், இவனும் சின்னவன், 3 பேர் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ சின்னவனுக்கு அங்கே ஜிஎம் போஸ்ட்டு ப்ரமோஷன் ஆச்சு. முன்னே வந்து போயிட்டு இருந்தான். இப்போ அங்கே போகிறது வர்றதுக்கெலாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, பொறுப்பு ஜாஸ்தி. அதனால் சனிக்கிழமை நைட்டு வரான், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போயிடும். ஒரு நாள் கூட இருக்கிறதுக்கு முடியறதில்ல. அதனால் இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு எல்லாமே அங்கே அட்மிஷன் பண்ணியாச்சு. எல்லாம் இப்போ மெட்ராஸில் தான் இருக்காங்க. நானும் இந்த அம்மாவும் தான் வீட்டில் இருக்கோம்.
பசங்க பிள்ளைங்களாம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் தனியாக இருக்கான், பொண்ணு தனியாக இருக்கா, பையன் தனியாக இருக்கான், இவனும் தனியாக தான், இவன் கூட தான் நாங்கள் இருந்தோம். அதனால் அவன் எங்கே போகிறானோ அங்கே நாங்கள் போக வேண்டியதுதான். அதனால் இந்த மாதத்தோடு நாங்கள் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். இன்னும் 2-3 வருஷத்துக்கு பசங்க காலேஜ் போகிற வரையும் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன மாற்றம் ஏற்படுதோ தெரியல. ஆமாம்மா, நம்ம எப்பயும் போல் வந்துகிட்டு இருப்போம். இருந்தாலும் அடிக்கடி உங்களெல்லாம் சந்திக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. அதனால் எப்பயும் போல் உங்கள் கூட இருப்பேன். எங்கே இருந்தாலும் என்னுடைய எண்ணம் செயல்லாம் ஈரோட்டு மேலே ஒரு கண்ணாக இருக்கும். அதனால் நான் எங்கே போனாலும் எதையும் மறக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டையே மறக்காத போது நம்ம ஈரோட்டை எப்படி மறப்போம்? அதனால் வந்து அதை மறப்பது எப்பயும் வராது. ஆமாம், ஆமாம், நான் சென்னையில் இருந்தாலும் ஈரோடு கதிர்வேல் தான் எழுதுவேன். சென்னை கதிர்வேல்லாம் எழுத மாட்டேன். வள்ளலார் எப்படி சிதம்பரம் ராமலிங்கன்னு போடுறார் இல்லையா, வேறு எந்த பேருமே நான் பட்டம் பதவியெல்லாம் போட வேண்டாம் எந்த பத்திரிகையிலுமே. நீ சிம்பிளாக ஈரோடு கதிர்வேல்னு மட்டும்தான் போட சொல்லுவேன். வேறு எதுவும் அவர் 1000 புனைப்பெயர்லாம் போடுறேன்னுவாங்க, அந்த பேர்லாம் போடுற வேலையை வச்சுக்காதீங்க, எதுவுமே போடக்கூடாது. ஐயா நான் ஏதாவது பட்டம், எந்த பட்டமே நமக்கு வேண்டாம், ஈரோடு கதிர்வேல் என்ற பட்டம் தான் போதும் அப்படின்னு தான் இப்போ பத்திரிகையில் போட்டிருக்கோம். அதனால் இன்னொன்று இப்போ நம்ம அந்த சதீஷ் ஐயா அடிகளுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மௌனம் இருக்கணும். அதனால் உங்களிருந்து இந்த மாதத்தோடு நான் சென்னைக்கு போகிறேன். யாரும் வருத்தப்பட வேண்டாம். எங்கே இருந்தாலும் உங்களை சந்திப்போம், வருவோம் என்று கூறிக்கொண்டு எல்லா அன்புள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.